அக்டோபர் 20, 2024 கர்நாடகா உடுப்பி மாவட்டத்தில் கார்கலா தாலுக்கில் பார்த்தீங்கன்னா மர்னி அப்படின்ற ஒரு கிராமம் இருக்கு. அன்னைக்கு நைட்டு ஒரு 3 மணி இருக்கும். ஊர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கு. எல்லாருமே அவங்களோட வீட்டில் படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இப்படி ஊரே அமைதியாக இருக்கக்கூடிய நேரத்தில் திடீர்னு ஒரு வீட்டுக்குள்ள இருந்து பயங்கரமான கத்துற சத்தம் கேட்குது. ஒரு பொண்ணு பயங்கரமாக கத்துது. என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி தூங்கிட்டு இருந்தவங்க அத்தனை பேரும் அவங்களோட வீட்டு கதவை திறந்துட்டு வெளியில வராங்க. இப்படி வெளியில கத்திர சத்தம் கேட்கிற அந்த வீட்டுக்கிட்ட நின்று பார்த்தப்ப ஒரு பொண்ணு ரொம்பவே பரபரப்பா எல்லாத்தையும் கூப்பிட்டு இருக்கு. யாருக்கும் ஒருத்தருக்கு மாத்தி மாத்தி போன் பண்ணிட்டு இருக்கு. இப்ப இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, யார் அந்த பொண்ணு, எதுக்காக இப்படி கத்துது? நம்மளோட சேனல்ல கிரைம் ஹாரர் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி நிறைய டாபிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். நம்மளுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு திஸ் பார்ட். இந்த கர்நாடகா உடுப்பி மாவட்டத்தில் மர்னி அப்படின்ற கிராமத்தில் பாலகிருஷ்ணா அப்படின்ற ஒரு நபர் இருக்காரு. இவருக்கு 44 வயசு. இவர் ரொம்பவே சாதாரண ஒரு மனுஷன் தான். வழக்கம் போல எல்லாருக்கும் மாதிரியுமே வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு உழைச்சு தன்னோட குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு நபர். இவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லலாம். எப்பயுமே ரொம்ப கஷ்டப்பட்டு உழைப்பாராம். இவரோட சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா அவரால் முடிஞ்ச எல்லா வேலையுமே அவர் எடுத்து பண்ணியிருக்காரு. அங்கிருந்து மும்பை போயிருக்காரு. நிறைய ஹோட்டல்ஸ்ல கூட போயிட்டு வேலை பார்த்துருக்காரு. அந்த ஹோட்டல் இவர் ரொம்ப வருஷம் நல்லா வேலை பார்த்துட்டு இருந்ததுனால அதே ஹோட்டலுக்கு அவர் மேனேஜரும் ஆகிறாரு. இவருக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. அவங்களோட நேம் பிராட்டிமா. இவங்க 2 பேருக்கும் கல்யாணமாகி 18 வருஷம் ஆகுது. இவங்க 2 பேருக்கும் ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க. இவரோட வேலை ஒரு பக்கம் ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருந்தது. ஃபேமிலியுமே நல்லா மெயின்டைன் ஆயிட்டு இருந்தது. இப்படி இருந்தப்பதான் பாத்தீங்கன்னா கோவிட் வருது. இந்த சமயத்துல தான் பல பேருக்கு வேலை இல்லாம போயிடுது. அதுலயும் முக்கியமா ஹோட்டல்ஸ் எல்லாம் ரொம்ப மோசமா அடி வாங்குது. மக்கள் யாருமே வெளியில போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால வேற வழி இல்லாம அந்த வேலையிலிருந்து இவர் நிக்கிற மாதிரி ஆகுது. இப்ப அவருக்கு வேலை போச்சு, ஃபேமிலியை ஒழுங்கா பாத்துக்க முடியல. இப்ப அவருக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல. வேற எங்கேயாச்சும் போயிட்டு எதுனாச்சும் வேலை தேடலாமா, இல்ல மொத்தமா வேற வேலைக்கு போலாமா அப்படின்ற மாதிரி நிறைய யோசனை போயிட்டு இருக்கு. இப்ப இவர் என்ன முடிவு எடுக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி முதல்ல நம்மளோட ஊருக்கே போயிடலாம், அங்க போயிட்டு எதனாச்சும் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபேமிலியோட சேர்ந்து மறுபடியும் அவரோட ஊருக்கே வராங்க. இங்க அவரோட பிசினஸ் விஷயமா பல இடங்களுக்கு ஏறி இறங்குறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலதான் இவருக்கு ஒரு முக்கியமான கான்ட்ராக்ட் ஒன்று கிடைக்குது. இது கர்காலாவில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜோட கேண்டீன் கான்ட்ராக்ட். எல்லா செட்டப்பையுமே போட்டு அவரோட ஒர்க்கை ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பத்தில் இந்த பிசினஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப டல்லா இருந்திருக்கு. ஆனா போக போக பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா பிக்கப் ஆயிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல நல்லாவே சம்பாத்தியம் கிடைக்குது. கொஞ்சம் கொஞ்சமா இவர் முன்னேற ஆரம்பிக்கிறாரு. இப்படி இவர் முன்னேறின அந்த சமயத்துல தன்னோட ஒய்ஃபான பிராட்டிமாவையும் வளர்த்தி விடணும் அப்படின்னு நினைச்சாரு. அதுக்காக இவர் அவரோட ஒய்ஃபுக்கு சொந்தமா ஒரு பியூட்டி பார்லர் வச்சு தந்தாரு. அவங்க ஒய்ஃப் எல்லாருக்குமே மேக்கப் போட்டு விட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பியூட்டி பார்லருமே ரொம்பவே நல்லா தான் போயிட்டு இருந்தது. பிராண்டிமா சோசியல் மீடியாவில் ரொம்பவே ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு பர்சன். இவங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. இவங்க அவங்களோட பியூட்டி பார்லர்ல பண்ணக்கூடிய அந்த மேக்கப்ஸ் இது எல்லாத்தையுமே எடுத்து ரீலா அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதே மாதிரி பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான மேக்கப் ரீல்ஸ் இவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கிடையில இவங்க அவங்க ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து கப்பலா டான்ஸ் எல்லாம் ஆடி போடுறதும் பண்ணிட்டு இருந்தாங்க. அவருக்கு இந்த மாதிரி வீடியோ போடுறதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவருமே சந்தோஷமா தான் இதை பண்ணாரு. இப்போ இவங்களுக்கு எல்லா விதத்திலுமே காசு கிடைக்குது இல்லையா? இப்போ இது எல்லாத்தையுமே வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஒரு வீட்டை வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இதுபடி இவங்க 2023 நவம்பர் ஒரு வீட்டை வாங்கி அந்த வீட்டுக்கு இவங்க கிரகப்பிரவேசம் பண்ணாங்க. வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருந்தது. இதுக்கு மேல என்ன இருக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த சந்தோஷம் இவங்களுக்கு ரொம்ப நேரம் நீடிக்கல. ஆகஸ்ட் மாசம் திடீர்னு ஒரு நாள் பாலகிருஷ்ணாவுக்கு உடம்பு முடியலாம போகுது. வயிறு இவருக்கு ரொம்ப வலிக்குது. வாந்தி எடுத்துட்டு இருக்காரு. ஃபீவர் வர மாதிரி இருந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, கை கால்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே சில்லுன்னு போகுது. இதை பார்த்து அவங்க வீட்டுல இருந்தவங்க எல்லாருக்குமே பயம் வருது. என்னாச்சுன்னு தெரியல, இது வித்தியாசமா இருக்கு, நம்ம உடனடியா பாத்தரலாம் அப்படின்னு சொல்லி பாலகிருஷ்ணாவை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. இவரோட நிலைமையை பார்த்து டாக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் எல்லா டெஸ்ட்டுமே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லா டெஸ்ட்டுமே எடுக்கிறாங்க. கூடவே ரிப்போர்ட் வரதுக்கு முன்னாடி இவருக்கு பேசிக்கா பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இவருடைய டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வருது. இந்த ரிப்போர்ட்ஸ் டாக்டர்ஸ் வாங்கி பார்க்கறாங்க. ரிப்போர்ட்ல எல்லாமே நார்மலா இருக்கு. எல்லாமே நார்மலா தானே இருக்கு. ஆனா இவர் பயங்கரமா சஃபர் ஆகுறாரு. என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியல அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. சரி, இந்த ஹாஸ்பிட்டல் வேலைக்கு ஆகாது போல இருக்கு, நம்ம வேற ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்ட்டு அங்க இருந்து பாலகிருஷ்ணாவை கூட்டிக்கிட்டு வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. இப்படி இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. இன்னொரு டாக்டரை பாக்குறாங்க. அங்கேயுமே டெஸ்ட்லாம் எடுக்கிறாங்க. ரிப்போர்ட் வருது. ரிப்போர்ட்ல நார்மல்னு வருது. ஆனா
பாலகிருஷ்ணாவை பாக்குறப்ப நல்லா இருக்கிற மாதிரிலாம் தெரியல. அவர் கண்டினியூஸா வாமிட் பண்ணிட்டே இருக்காரு, ரொம்ப சிவியரா இருக்காரு. சரி அடுத்த ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேற ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டே இருக்காங்க. கருகால ரோட்டரி ஹாஸ்பிட்டல், கேஎம்சி மணிபால் ஹாஸ்பிட்டல், வென்லாக் ஹாஸ்பிட்டல் மேங்களூர், அப்புறம் விக்டோரியா ஹாஸ்பிட்டல் பெங்களூர், எல்லா இடத்துக்குமே போறாங்க. மொத்தம் 7 ஹாஸ்பிட்டலுக்கு மேல போயிருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்த டாக்டர்ஸ்னால இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத கண்டுபிடிக்கவே முடியல. இதுக்கடையில பாலகிருஷ்ணா வந்துட்டு வழியில ரொம்ப துடிச்சு போயிருக்காரு. இத்தனை ஹாஸ்பிட்டல் மாறி மாறி போயிட்டு பாக்குறாங்க அப்படின்னா அவருக்கு எவ்வளவு சிவியரா வலிச்சிருக்குன்னு பாத்துக்காங்க. போன எல்லா இடத்துலயுமே லிவர் செக் பண்ணி பாக்குறாங்க, கிட்னி செக் பண்ணி பாக்குறாங்க, ஹார்ட் செக் பண்ணி பாக்குறாங்க, எல்லாமே நார்மலா தான் இருக்கு. இந்த சமயம் இந்த கேஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு நபரை நாம பார்க்கணும். அந்த நபரோட பேர் வந்துட்டு சந்தீப். இந்த சந்தீப் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலகிருஷ்ணாவுடைய ஒய்ஃபான பிராத்திமாவுடைய சொந்த தம்பி. இந்த சந்தீப் அப்படின்ற தம்பிக்கும் பாலகிருஷ்ணாவுக்கும் இடையில நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது. இந்த 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ்ஸ் மாதிரி இல்லாம நல்ல ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி பழகுவாங்க. எங்க போனாலும் ஒன்னா போறது, ஒன்னா சுத்துறது, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க. சந்தீப் வந்து டெய்லியுமே பாலகிருஷ்ணாவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் வருவாரு. பாலகிருஷ்ணாவுக்கு தேவையான எல்லாத்தையுமே பார்த்து பண்ணுவாரு. வேலைக்கு கரெக்டா அவருக்கு சாப்பாடு கொண்டு வந்து தரது, கரெக்டா மாத்திரை எல்லாம் எடுத்துட்டு வந்து தரது, டாக்டர் கிட்ட ரெகுலரா போயிட்டு அவருக்கு என்ன பிரச்சனை, எப்ப சரியாகும் அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறது, இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையுமே சந்தீப் வந்துட்டு பண்ணுவாரு. அது மட்டும் இல்ல, இவரோட ட்ரீட்மெண்ட்டுக்கு எதனாச்சும் காசு கம்மியாச்சு அப்படின்னு சொன்னா சந்தீப் வந்துட்டு யோசிக்காம கொண்டு போயிட்டு பணத்தை கட்டுவாராம். இதுல 1-2 சமயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட பணம் இல்லை அப்படிங்கிறதுக்காக அவர் வச்சிருந்த நகையை வித்து பணத்தை எடுத்துட்டு வந்து தந்திருக்காரு. இதை வச்சு பாத்துக்காங்க இவங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய பாண்டிங் வந்துட்டு எந்த லெவலுக்கு இருந்திருக்கு அப்படின்னு. அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா பாலகிருஷ்ணாவுக்கு சந்தீப்பை பாக்குறப்பெல்லாம் ரொம்ப நம்பிக்கையா இருக்கும். சந்தீப் இருக்கிறப்ப நம்மளுக்கு எந்த ஒரு கவலையுமே இல்லை, நமக்கு அவன் எதுவுமே வரவிட மாட்டான், கண்டிப்பா அவன் நம்மளை பார்த்துப்பான், நம்மளை காப்பாத்திடுவான் அப்படின்னு சொல்லி நம்பினாரு. இப்படியே வந்து பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் வந்துட்டு அவங்களால முடிஞ்ச லெவலுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே பண்ணிட்டு இருந்தாங்க. அக்டோபர் 19, 2024 பாலகிருஷ்ணாவுடைய கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா ஸ்டேபிள் ஆகுது. அவரு முக்காவாசி கம்ப்ளீட்டா குணமாயிட்டாரு. இதுக்கு மேல எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை, நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸ் வந்துட்டு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சொல்றாங்க. இதை கேட்ட வீட்டில் இருந்தவங்க அத்தனை பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். கிட்டத்தட்ட 25 நாளா இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் டு ஹாஸ்பிட்டல் மாறி நிறைய இடத்துல ட்ரீட்மெண்ட் பார்த்து அவங்க ரொம்பவே நொந்து போயிருந்தாங்க. இப்படி இருக்கிற இந்த சமயத்துல டாக்டர்ஸ் இந்த மாதிரி சொன்ன அந்த விஷயம் வந்துட்டு இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உடனடியாக அவங்க பெங்களூர்ல இருந்து கார் ஒன்று புக் பண்றாங்க. 400 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அவங்களோட கிராமத்துக்கு போறாங்க. நைட்டு ஒரு 8 மணி இருக்கும். எல்லாருமே வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. பாலகிருஷ்ணாவுக்கு ரொம்ப நாள் கழிச்சு தன்னோட சொந்த வீட்டுக்குள்ள நுழையிறது வந்துட்டு ரொம்ப நிம்மதியா இருந்தது. அன்னைக்கு நைட்டு பாலகிருஷ்ணாவை பார்க்கறதுக்காக ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. இவர் வீட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு அக்கம் பக்கத்துல இருந்தவங்களும் வந்து பாலகிருஷ்ணாவை பார்த்துட்டு போனாங்க. அன்னைக்கு நைட்டு இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒன்னா சாப்பிட்டாங்க. சாப்பிடும் போது ரொம்பவே சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டே டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. சந்தீப் பாலகிருஷ்ணாவை கூட்டிட்டு போயிட்டு பெட்ல படுக்க வைக்கிறாரு. படுக்க வச்சு எல்லாமே நார்மல் ஆயிருச்சு, இதுக்கு மேல உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நல்லா படுத்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி சந்தீப் வந்து பாலகிருஷ்ணாவை கட்டி பிடிச்சு உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் நாளைக்கு காலையில வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. பாலகிருஷ்ணாவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டில் இருந்தவங்க கொஞ்சமா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. 25 நாள் கழிச்சு தன்னோட பெட்ல தூங்குறதுனால ரொம்பவே நிம்மதியா சந்தோஷமா அவர் வந்துட்டு படுக்கிறாரு. நைட் எல்லாருமே தூங்கிட்டு இருக்க அந்த சமயத்துல 3 மணிக்கு ஒரு பொண்ணு அலற சத்தம் ஒண்ணு கேக்குது. அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, பாலகிருஷ்ணாவுடைய ஒய்ஃபான பிராத்திமா தான். இவங்க பயங்கரமா அழுகுறாங்க. மூச்சு விடல அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. இவங்க கத்துன அந்த சத்தத்தை கேட்ட வீட்டுக்குள்ள இருந்தவங்க அத்தனை பேருமே முழிச்சாங்க. பாலகிருஷ்ணாவுடைய அப்பாவான சஞ்சீவா வந்துட்டு வேக ரூம் கோடி வராரு. இப்படி ஒரு ரூம் கோடி வந்து பார்த்த அந்த சமயத்துல பாலகிருஷ்ணா வந்துட்டு அசைவே கிடையாது, அப்படியே படுத்திருக்கிறாரு. தம்பி என்னாச்சு தம்பி அப்படின்ற மாதிரி இவர் பிடிச்சி தள்ளி பார்த்திருக்காரு. பாலகிருஷ்ணாவோட உடம்புல இருந்து எந்த ஒரு அசைவும் இல்லை. பிராத்திமாவுக்கும் இப்ப என்ன பண்றது அப்படின்னு தெரியல. அவங்க யாருக்கும் போன் பண்ணிட்டு இருந்தாங்க, ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கால் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப ஃபேமிலியை சேர்ந்து இமீடியட்டா இவரை மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க வச்சு இவருக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி சில மணி நேரம் போகுது. காலையில ஒரு 8 மணி இருக்கும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் எல்லாம் வந்து அவ்வளவுதான், அவரு எப்போ இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு அவங்களோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே பயங்கரமான ஷாக். எல்லாருமே அதே இடத்துல கதறி அழுகுறாங்க. கஷ்டப்பட்டு 25 நாள் ட்ரீட்மெண்ட் பார்த்து சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி நிம்மதியா அப்பதான் அசந்து படுத்து தூங்குனாங்க. அதுக்குள்ள இப்படி ஒண்ணு ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ரொம்பவே அவங்களுக்கு வேதனையா இருந்தது. இப்படி நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் கூட கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டல்ல பார்த்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி எல்லாருமே அழுகுறாங்க. பாலகிருஷ்ணாவுக்கு நைட்டு நேரம் ஹார்ட் வந்துட்டு ஃபெயிலியர் ஆகி அவர் இறந்திருக்காரு. இது ஒரு இயற்கை மரணம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தோணுது. ஆனா
உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உண்மையாலுமே இயற்கையான மரணம் கிடையாது. இதுக்கு பின்னாடி வெளியிலிருந்து வந்த ஒரு நபருடைய சதி இருக்கு. எல்லாருமே இது இயற்கையான மரணம் தான் அப்படின்னு நம்பினாங்க, அந்த வீட்டில் இருந்த ஒரே ஒருத்தரை தவிர. அந்த ஒருத்தர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தீப். சந்தீப்புக்கு இந்த நியூஸ் தெரிஞ்ச உடனே சந்தீப் வந்துட்டு பயங்கரமா ஆட ஆரம்பிக்கிறாரு. கஷ்டப்பட்டு பார்த்துக்கிட்டோமே, எங்க தப்பு பண்ணோம், எதனால இப்படியாச்சு அப்படின்னு நிறைய யோசிக்கிறாரு. இவருக்கு துக்கம் தாங்கல. பாலகிருஷ்ணாவை பயங்கரமா கட்டி பிடிச்சு அழுகிறாரு. உங்களை நான் விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி கத்துறாரு. இந்த சமயம் தான் வந்து பாத்தீங்கன்னா சந்தீப் பாலகிருஷ்ணாவுடைய முகத்தை பாக்குறாரு. பாலகிருஷ்ணாவுடைய முகத்துல சின்ன சின்னதா கீறல்கள்லாம் இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. அவரோட மூக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரோ பலமா அடிச்ச மாதிரி பயங்கரமா செவந்து போயிருக்கு. இது மட்டும் இல்ல, அவரோட உதட்டுக்கிட்டையும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கீறல்களை இவர் பாக்குறாரு. நைட்டு நம்ம விட்டுட்டு போன அந்த சமயத்துல இப்படி இல்லையே, இதெல்லாம் பாக்குறப்ப எங்கேயோ போய் இடிச்சுக்கிட்ட மாதிரி சரைச்சுக்கிட்ட மாதிரி இருக்கு. இங்க வேற என்னமோ நடந்திருக்கு. ஒருவேளை வேற எதனாச்சும் நடந்திருக்குமோ, யாராச்சும் வந்து இவரை அடிச்சிருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்கிறாரு. 25 நாளுமே நம்ம இவரோட முகத்தை பாக்குறோம், எல்லாமே ப்ராப்பரா தான் இருந்துச்சு. நைட்டு கூட நல்லா தான் இருந்தாரு. இங்க என்னமோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சந்தீப் ஸ்ட்ரெயிட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. அங்க போன இவர் பாலகிருஷ்ணாவுடைய மரணத்துல எனக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி தராரு. போலீஸ் ஆபீசர்ஸும் வீட்டுல இருக்கவங்களோட பர்மிஷன் கேட்டுக்கங்க, நம்ம பிரேத பரிசோதனை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதனால வீட்டுல இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையுமே போய் கேட்டு இவருக்கு பிரேத பரிசோதனை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதுக்கு வீட்டுல இருக்கிற யாருமே ஒத்துக்கல. இது வந்து இயற்கையான மரணம் தான், என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியல, உடம்புல வந்துட்டு ஏதோ ஒரு ஆர்கன் ஃபெயிலியர் ஆயிருக்கும், இது இப்படியே விட்டுறலாம், பிரேத பரிசோதனை எல்லாம் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே சொல்றாங்க. முக்கியமா பாலகிருஷ்ணாவுடைய அப்பா வந்துட்டு பிரேத பரிசோதனை வேணவே வேணாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இவர் என்ன காரணம் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த 25 நாளா நம்ம உயிரோடு இருக்கும் போதே ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலா கூட்டிட்டு போயிட்டு ரொம்பவே இவனை கஷ்டப்படுத்திட்டோம். இறந்ததுக்கு அப்புறமும் இவனோட உடம்பு வந்துட்டு இந்த மாதிரி கூறு கூறா கிழிச்சு பிரேத பரிசோதனை பண்றதுல எனக்கு விருப்பம் இல்லை, அதனால தயவு செஞ்சு விட்டுருப்பா, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா சந்தீப் ஒரு முக்கியமான விஷயத்த அவங்களோட வீட்டுல இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையுமே சொல்றாரு. என்னன்னா, பாலகிருஷ்ணாவோட உடம்பு நீங்க பாத்தீங்களா, அவரோட உடம்புல எதுவும் ஒண்ணு சரியில்லை, அவரோட முகத்தை நல்லா பாருங்க, நிறைய கீறல்கள் இருக்கு, எங்கேயோ இடிச்சுக்கிட்ட மாதிரி அடிப்பட்ட மாதிரிலாம் இருக்கு, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்குது அப்படின்றத நான் ஃபீல் பண்றேன், தயவு செஞ்சு எல்லாருமே ஒத்துக்காங்க, உண்மையாலுமே பாலகிருஷ்ணாவுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதுக்கு அப்புறம் வீட்டுல இருக்கக்கூடிய அத்தனை பேருமே இதுக்கு ஒத்துக்கிறாங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு இந்த சடலத்தை கொண்டு போறாங்க. போயிட்டு மணிபால் ஹாஸ்பிட்டலில் வச்சு பிரேத பரிசோதனையை ஆரம்பிக்கிறாங்க. இந்த ரிப்போர்ட் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அது வரைக்கும் நம்ம டிலே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எடுத்த உடனே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பாலகிருஷ்ணாவோட வீட்டுக்கு போறாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட விசாரிக்கிறாங்க. பாலகிருஷ்ணா இந்த மாதிரி அவருக்கு வேற எதனாச்சும் விரோதம் இருந்ததா, எப்பயாச்சும் அதிகமாக ஒரு கோவப்பட்டு நீங்க பார்த்திருக்கீங்களா, இந்த மாதிரி பல கேள்விகளை கேட்கிறாங்க. இப்படி இவங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே இவங்களோட நெய்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே சொன்ன ஒரே பதில், பாலகிருஷ்ணா ரொம்ப ரொம்ப நல்லவர், அவர் கடுமையா உழைக்கக்கூடிய ஒரு நபர், எல்லாத்தையுமே அவர் ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு, இந்த குடும்பத்தை வந்துட்டு அவர் ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இது கூடவே போலீஸ் ஆபீசர்ஸ் கடைசி ஒரு மாசத்துல ஏதோ அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு கேள்விப்பட்டனே, உங்களுக்கு எதனாச்சும் தெரியுமா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு எல்லாருமே ஆமா சார், நாங்க எல்லாருமே அவரை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம், கடைசி ஒரு 25 நாளா நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு இவங்க போனாங்க, நிறைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தாங்க, எல்லாத்துலயுமே நார்மல் தான் சார் வந்திருக்கு, டாக்டர்ஸ்க்கே இது தெரியல அப்படிங்கிறாங்க, பாலகிருஷ்ணாவுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு தெரியல சார் அப்படின்னு சொல்றாங்க. பாலகிருஷ்ணாவுடைய அத்தனை ரிப்போர்ட்டிங் கலெக்ட் பண்றாங்க. இவங்க போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்து அந்த 7 ஹாஸ்பிட்டலுக்குமே போயிட்டு அங்க இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் அத்தனை பேர்த்திடமே விசாரிக்கிறாங்க. எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி எங்களுக்கு இது கொஞ்சம் வினோதமா தான் இருந்துச்சு, நாங்க ரிப்போர்ட் வச்சு பாக்குறப்ப எல்லாமே நார்மலா இருந்துச்சு, ஆனா என்ன நடந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இப்படியே வந்து போய்கிட்டு இருந்தப்ப போலீஸ் ஆபீசர்ஸ் ஒரு சீனியர் டாக்டர் கிட்ட டைரக்டாவே போயிட்டு கேட்கிறாங்க, உங்களுக்கு வேற எதனாச்சும் சந்தேகம் இருக்கா, ஒருவேளை இந்த ரிப்போர்ட்லயே தெரியாத மாதிரி எதனாச்சும் நடந்திருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கேள்விகள் கேட்கறாங்க. இதை கேட்ட டாக்டர் வந்துட்டு ரொம்ப நேரமா யோசிச்சு பார்க்கறாரு. ரிப்போர்ட்லயே வராத மாதிரி இவருக்கு எதனாச்சும் ஒன்று நடந்திருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட கெமிக்கல் ஒன்று இருக்கு, அந்த கெமிக்கல் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ரேரு, பொதுமக்கள் யாரோட கைக்கும் கிடைக்காது, அந்த கெமிக்கல் எதனாச்சும் இவரு சாப்பிட்டு இருந்தாரு அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த கெமிக்கலோட நேம் வந்துட்டு வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன், அதனால நான் இங்க டிஸ்கஸ் பண்ணல. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ் உடைய டைரக்ஷனே மாறுது. போலீஸ் ஆபீசர்ஸ் வெளியில இருந்து யாராச்சும் திட்டமிட்டு உள்ள வந்து இதை அவர் குடிக்க வச்சிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதனால இவர் இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு அக்கம் பக்கத்துல எதனாச்சும் சிசிடிவி கேமராஸ் இருக்கா, வீடுங்க எத்தனை இருக்கு, கடைங்க எத்தனை இருக்கு, எல்லாத்தையுமே பாக்குறாங்க. இப்படி பார்த்தப்ப கரெக்டா அவரோட வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு. உடனடியாக அந்த கேமராவோட சொந்தக்காரங்க கிட்ட பேசி இந்த ஃபுட்டேஜஸ்லாம் நாங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆஃபீஸர்ஸ்
அன்னைக்கு அதாவது அக்டோபர் 19 நைட் ஃபுட்டேஜை ஒன்று விடாம எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி பார்த்துக்கிட்டு இருந்த அந்த சமயத்தில் நைட்டு 12 மணிக்கு மேலே, அதாவது 1:30 மணி பக்கமா ஒரு நபர் ஸ்கூட்டியில் அந்த ஏரியாவுக்குள்ள வரான். இப்படி வந்த இவன் வந்துட்டு பாலகிருஷ்ணாவோட வீட்டுக்கிட்டே அந்த ஸ்கூட்டியை நிப்பாட்டாம கரெக்டாக 100 மீட்டருக்கு முன்னாடி நிப்பாட்டிட்டு இவன் தனியா நடந்து பாலகிருஷ்ணாவோட வீட்டுக்கிட்ட போயிருக்கான். உடனே போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ஒரு டவுட் வருது, எதுக்காக இந்த நபர் பாலகிருஷ்ணாவோட வீட்டுக்கிட்ட போகணும். பாலகிருஷ்ணாவோட ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாம் விசாரிச்சப்ப அன்னைக்கு நைட்டு நேரம் யாருமே வரலன்னு தானே சொன்னாங்க. இந்த நபர் மேல தான் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபுட்டேஜில் இருக்கக்கூடிய அந்த நபரை கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்குறாங்க. அந்த நபரோட உருவம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிட்டியெல்லாம் கிடைக்க கிடையாது, ரொம்பவே மங்கலாக தான் இருந்திருக்கு. இதை வச்சுக்கிட்டு இந்த நபர் யார் அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இருந்தாலும் இந்த நபர் யார் அப்படிங்கறத கண்டுபிடிச்சே ஆகணும். அப்பதான் இந்த கேஸை வந்துட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தி கொண்டு போக முடியும். ஏன்னா இவருக்கு ஏதோ ஒரு விஷத்தை கொடுத்துருக்காங்க, அதனால தான் இப்படி ஆயிட்டார் அப்படின்றப்ப கண்டிப்பா இது இயற்கை மரணம் கிடையாது, இது கொலையா தான் இருக்கணும் அப்படின்றதுல போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ரொம்பவே தீர்மானமா இருந்தாங்க. அடுத்ததா போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு அந்த சமயம் அவங்க வீட்டுக்குள்ள இருந்தவங்க, அப்புறம் அக்கம் பக்கத்துல அன்னைக்கு வந்து பார்த்துட்டு போனவங்க, அவங்க அத்தனை பேர்த்தோட போன் ரெக்கார்ட்ஸுமே வந்துட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. யாராச்சும் நைட்டு நேரத்துக்கு மேல கால் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்டா சர்ச் பண்ணி பார்க்கறாங்க. இப்படி பண்ணி பார்த்ததுல பாலகிருஷ்ணாவுடைய ஒய்ஃபான பிராத்திமாவுடைய போன் ரெக்கார்ட்ஸ்ல மட்டும் நைட்டுக்கு மேல சில மெசேஜஸும் சில கால்ஸும் வந்துட்டு போயிருக்கு. அதுவும் ரிப்பீட்டடா ஒரே ஒரு போன் நம்பருக்கு. இப்ப அந்த நம்பர் வந்துட்டு யாரோடது அப்படின்னு சொல்லி ட்ரேஸ் பண்ணி பார்த்தப்ப அந்த நம்பர் அதே ஊர்ல இருக்கக்கூடிய 28 வயசான திலீப்போடையது அப்படின்னு தெரியுது. இப்ப போலீஸ் ஆபீசர் வந்துட்டு திலீப் யார் அப்படின்ட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. திலீப்போடைய போட்டோஸ் வந்துட்டு கலெக்ட் பண்றாங்க. இப்படி கலெக்ட் பண்ணி பார்த்ததுல போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இன்னொரு டவுட் ஒன்று வருது. அது என்னன்னா, இந்த திலீப்போட போட்டோ பார்க்கறதுக்கு நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்து ஸ்கூட்டியில் வந்து அந்த நபர் மாதிரி இருக்குது, ஒருவேளை இவன் தான் வந்துட்டு அன்னைக்கு ஸ்கூட்டியில் வந்திருப்பானோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. திலீப்க்கு வந்துட்டு கால் பண்றாங்க. கால் பண்ணி உங்ககிட்ட கொஞ்சம் விசாரிக்கணும், ஸ்டேஷன் வரைக்கும் வான்னு கூப்பிடுறாங்க. இப்படி ஒரு விஷயம் இந்த பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் சந்தீப்புக்கு வந்துட்டு மனசு ஆறவே இல்லை. பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் வர வரைக்கும் நம்மளால அமைதியா இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அவருக்கு கடைசி நாள் என்னென்ன நடந்துச்சு அப்படின்றது எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. ஹாஸ்பிட்டல்ல என்னாச்சு, நைட் என்னாச்சு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு இருக்கும் போது அவருடைய மனசுக்குள்ள ஒரே ஒரு கேள்வி மட்டும் வந்துகிட்டே இருந்தது. அது என்னன்னா, பாலகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்த அந்த சமயத்துல பிராத்திமா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது தன்னுடைய அக்கா வந்து பாத்தீங்கன்னா எப்ப பாரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு மூலையில் நின்னுகிட்டு போன் எடுத்து யாருக்கும் மெசேஜ் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கிற மாதிரி இருந்தாங்களே தவிர பாலகிருஷ்ணாவை கேர் எடுத்து பார்த்துக்கிட்ட மாதிரி பெருசா தெரியலையே. நம்ம தான் அங்கேயும் ஓடிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாம பாலகிருஷ்ணாவுடைய அம்மா தான் மொத்தமா கேர் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயம் பிராத்திமா வந்துட்டு பெருசா எதுவுமே பார்த்துக்க கிடையாது அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அப்ப சந்தீப்புக்கு தன்னுடைய அக்காவான பிராத்திமா மேலே வந்துட்டு ஒரு பெரிய சந்தேகம் வருது. இப்ப பாலகிருஷ்ணாவை வீட்டுல விட்டுட்டு கிளம்புனா அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ரீகால் பண்ணி பாக்குறாரு. இப்படி ரீகால் பண்றப்ப பிராத்திமா தான் வந்து ஒன்னும் பிரச்சனை இல்லை, இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன், நீ வீட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி வழி அமைச்சு வச்சாங்க. இப்படி சந்திப்ப மட்டும் கிடையாது, வீட்டுல இருந்த அத்தனை பேருக்குமே நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சிருக்காங்க. அவங்களோட குழந்தைங்களும் இவர் நீ கொஞ்சம் ஃப்ரீயா தூங்கட்டும், நீங்க இன்னொரு ரூம்ல போயிட்டு படுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா பாட்டி கூட அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அப்படின்னா அன்னைக்கு நைட்டு பாலகிருஷ்ணா கூட பிராத்திமா மட்டும்தான் இருந்திருக்காங்க. இந்த விஷயம் சந்தீப்புக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருந்தது. அதனால அக்டோபர் 25 தன்னுடைய அக்காவை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறாரு. அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சு, உன்னோட ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய சேஞ்சஸ் நான் பார்க்குறேன், ஏதோ ஒன்று தப்பா இருக்கு. அது மட்டும் இல்ல, போலீஸ் ஆஃபீஸர்ஸ் என்கிட்ட எல்லாத்தோட நம்பரையும் கேட்டாங்க, அவங்க கால் ஹிஸ்டரிலாம் செக் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ பிரேத பரிசோதனை பண்ணி ரிப்போர்ட்டும் வர்றதுக்கு ரெடியா இருக்கு, வந்துச்சுன்னா எல்லாம் உண்மையுமே தெரிஞ்சிடும். உனக்கு எதுவும் இதை பத்தி தெரியுமா? எனக்கு என்னமோ உனக்கு இதை பத்தின ஏதோ ஒரு உண்மை தெரியும் அப்படின்ற மாதிரி தோணுது, தயவு செஞ்சு உனக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இப்போ பிராத்திமா என்ன யோசிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி நம்ம நடந்த எல்லா விஷயத்தையுமே தம்பி கிட்ட சொல்லிடலாம், கண்டிப்பா தம்பி வந்துட்டு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவான், நம்மளை காப்பாத்துறதுக்கு எதனாச்சும் உதவி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இப்போ பிராத்திமா சரி நான் சொல்றேன் அப்படின்ட்டு நடந்தது எல்லாத்தையுமே ஒன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப சந்தீப் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய அக்காவுக்கே தெரியாம தன்னோட அக்கா பேசுறது எல்லாத்தையுமே ஒரு போன்ல ரெக்கார்ட் பண்றாரு. இப்போ பிராத்திமா பேசின அத்தனை வார்த்தைகளுமே ஒண்ணு விடாம ரெக்கார்ட் ஆயிருக்கு. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்ட சந்தீப்புக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்தது, பயங்கரமா கோவம் வந்தது. ஆனா அது எதுவுமே வெளியில காட்டிக்காம ரொம்ப அமைதியா அந்த இடத்த விட்டு கிளம்பி போனாரு. இப்படி போன இவர் போன் எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போறாரு. என்ன நடந்துச்சு
அப்படிங்கிறதையும் கூடவே ஃபோன் ரெக்கார்ட்ஸையும் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு தராரு. ஏற்கனவே போலீஸ் ஆஃபீஸருக்கு வந்துட்டு அந்த திலீப் மேல சந்தேகம் வந்துருச்சு. சந்தேகம் வந்து இன்வெஸ்டிகேஷனுக்காக வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. இதுக்கிடையில இந்த மாதிரியான ஒரு ஆடியோ எவிடன்ஸும் கிடைக்க இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு, இந்த ஆடியோ இருக்கு. அது மட்டும் இல்ல இவங்களோட கால் ரெக்கார்ட்ஸும் இருக்கு. இவங்க அன்னைக்கு பேசிக்கிட்டது, இவங்க அனுப்பிக்கிட்ட மெசேஜஸ் எல்லாமே இருக்கு. இதுக்கு மேல போலீஸ் ஆஃபீஸர்ஸ் யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. உடனடியாக போயிட்டு இவங்க 2 பேர்த்தையுமே அரெஸ்ட் பண்றாங்க. இப்படி அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இவங்க 2 பேர்த்தையுமே தனித்தனி ரூமுக்கு கொண்டு போயிட்டு தனித்தனியா விசாரிச்சாங்க. இப்படி விசாரிச்சப்போ ஒரு கட்டத்தில் 2 பேருமே வந்துட்டு உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. உண்மையாலுமே என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராத்திமா வந்துட்டு அவங்க பண்ணக்கூடிய அந்த மேக்கப்ஸ் எல்லாத்தையுமே இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. இந்த சமயத்தில் இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோயிங் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தது. இப்போ இது மூலியமா நிறைய பேர் வந்துட்டு இவங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு இவங்க ரிப்ளை பண்றது அப்படின்னு சொல்லி எப்போ பாரு சோஷியல் மீடியாவில், அதாவது இன்ஸ்டாகிராம்ல இவங்க ஆக்டிவாகவே தான் இருந்திருக்காங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறினதுக்கு அப்புறமா கொஞ்சம் காசு வர ஆரம்பிக்குது. இப்போ பிராட்டிமாவுக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18 வயசுலேயே நம்ம வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இவ்வளோ நாள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டோம். நம்மளோட இஷ்டத்துக்கு நம்ம வாழவே இல்லை. இந்த பாலகிருஷ்ணா வந்துட்டு அங்கே போகணும் அப்படின்னாலும் அங்கே போயிருக்கோம், இங்கே வரணும் அப்படின்னாலும் இங்கே வந்திருக்கோம். நம்மளோட சுதந்திரத்துக்கு நம்ம இருந்ததே இல்லை. அவன் சொல்கிறத மட்டும்தான் இத்தனை நாள் நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ சோஷியல் மீடியாவில் நம்மளுக்கு ஒரு புது உலகம் திறந்துருக்கு. இங்கே நம்ம யார்கிட்ட வேணால் பேசலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு வராங்க. இப்படி போய்கிட்டு இருந்த இந்த சமயத்தில் தான் திலீப் அப்படின்றவங்க வந்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் போடுறான். இவங்கள வந்து ரிப்ளை பண்ணாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி அப்பப்போ சோஷியல் மீடியாவில் இவங்க பேசிக்கிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே முழு நேரம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சேட்டை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு 2 பேருமே ஃபோன் கால்ஸ் பேசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வீடியோ கால்ஸ் பேசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னா நேரில் போயிட்டு மீட் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. பிராத்திமா இந்த மாதிரி வீட்டுக்கு வந்த நேரம் கூட நம்ம கூட இருக்கிறது கிடையாது. எப்போ பாரு ஃபோனில் வந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டு யாருக்கிட்டையும் பேசிக்கிட்டே இருக்கு. என்ன பிரச்சனைன்னு தெரியல அப்படின்ற மாதிரி பாலகிருஷ்ணா இதை கொஞ்சம் கொஞ்சமா நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்படி நோட் பண்ணிட்டு இருந்த அந்த சமயத்தில் தான் பாலகிருஷ்ணாவுக்கு ஒரு சந்தேகம் வருது. ஒரு தடவை பிராட்டிமா வந்துட்டு இந்த திலீப் கிட்ட பேசிட்டு இருந்தது இவர் கேட்டுறாரு. கேட்ட உடனே அவரோட சந்தேகம் வந்துட்டு கிளியர் ஆகுது. அவருக்கு பயங்கரமா கோவம் வருது. யாரு கூட நீ பேசிட்டு இருக்க? உனக்காக நான் காலையில இருந்து கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வரேன், என் கூட நீ பேச மாட்டேங்கிற, இதெல்லாம் சரியே கிடையாது பாத்துக்க அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ள சண்டை வந்திருக்கு. சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேல பெரிய லெவல்ல சண்டையா மாறுது. எப்போ பார்த்தாலும் ஆர்கியூமெண்டா இருக்கு. இருந்தாலும் பாலகிருஷ்ணா வந்துட்டு தன்னோட ஒய்ஃப் மேல கொஞ்சம் நம்பிக்கை வச்சிருந்தாங்க. ஆனா அந்த நம்பிக்கை எல்லாமே உடையிற மாதிரி ஒரு நாள் பிராத்திமா திலீப் இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒன்னா இருக்கிறத ஒரு நாள் பாலகிருஷ்ணாவை நேர்ல வந்து பாத்துறாரு. இதை பார்த்த கடுப்புல அவருக்கு கோவம் வந்துட்டு தலைக்கேறுது. இருந்தாலும் யாரையும் வந்துட்டு எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போய் இந்த மாதிரி என் வீட்டுல ஒண்ணு நடக்குது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாரு. இதுக்காக திலீப்பை வந்து அப்பயே கூப்பிட்டு வச்சு விசாரிச்சிருந்திருக்காங்க. இது எல்லாமே இப்படி போய்கிட்டு இருந்தது. இப்ப பாலகிருஷ்ணா என்ன யோசிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடந்துருச்சு, நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு குடும்பம் இருக்கு, இந்த குடும்பம் வந்துட்டு சதஞ்சிர வேணாம் அப்படின்ற மாதிரி நினைச்சு திலீப் கிட்ட பேசி ஒரு அமௌண்ட் கொடுத்து செட்டில்மெண்ட்டும் பண்றாங்க. பிராத்திமா கிட்ட ஒரு முடிஞ்ச வரைக்கும் பேசி அட்வைஸ் பண்ணி மறுபடியும் இந்த ஃபேமிலிக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்காரு. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. இவங்களும் மனசு மாறிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவரு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா இவங்க உண்மையாலுமே மனசு மாறல. இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சும் மறுபடியும் இவங்க இது எல்லாத்தையுமே உதறிட்டு அந்த திலீப் கிட்ட போயிட்டு பேசிட்டு இருந்தாங்க. இந்த தடவை இவங்க என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட பிசினஸ் வந்துட்டு நல்லா போகுது, இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்குது, நம்மளாலே நம்மளோட லைஃப்பை வந்துட்டு வாழ முடியும், நம்ம 2 பேருமே சேர்ந்து ஒன்றா வாழலாம். இப்போ நம்மளோட வாழ்க்கைக்கு குறுக்க நிற்கிறது இந்த பாலகிருஷ்ணா தான். அதனால இந்த பாலகிருஷ்ணா வந்துட்டு இதுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பிளான் பண்ணப்ப திடீர்னு வந்து சாகிறது அந்த மாதிரி வேணாம். அப்படி வந்துட்டா எல்லாருக்குமே சந்தேகம் வந்துடும். பாலகிருஷ்ணா எப்படி இறந்தான் அப்படின்னு தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற மாதிரி எதனாச்சும் இருக்குதா அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே பிளான் பண்ணுறாங்க. இந்த சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எதனாச்சும் இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய புக்ஸ் வந்துட்டு ரெஃபர் பண்றாங்க. இவன் இன்டர்நெட்லலாம் சர்ச் பண்ணி பார்க்குறான். இப்படி சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ தான் திலீப்புக்கு வந்துட்டு ஒரு கெமிக்கல் நேம் கிடைக்குது. அந்த கெமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா சகஜமாக எங்கேயுமே இருக்காது, ரொம்ப ரேரான ஒரு கெமிக்கல். அந்த கெமிக்கல் வந்துட்டு ரொம்பவே விஷத்தன்மை வாய்ந்தது அப்படிங்கிறதுனால பொதுமக்களுக்கு வந்துட்டு அது அவைலபிளே கிடையாது. அவங்களால இதை வாங்கவே முடியாது. இந்த லேப் அப்புறம் இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரியான இடத்துக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது முறையான லைசன்ஸ் வாங்கிக்கிட்டு எவ்வளவு நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிற எல்லா மெஷர்மெண்ட்டோட தான் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேமை நான் இங்கே மென்ஷன் பண்ணல. அந்த கெமிக்கலுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் அதை ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் அவங்களோட ஆர்கன் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழக்கும். கிட்னி, லிவர், ஹார்ட் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்துட்டு ஃபெயிலியர் ஆகும். அதுக்கு முன்னாடி அவங்க ரொம்ப மோசமான டிஸ்கம்ஃபர்ட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட செயல்பாடு வந்து நின்று அதுக்கப்புறம் தான் அவங்க இறந்து போவாங்க. இப்படி ஒரு கெமிக்கல் இருக்கு அப்படின்ற அந்த விஷயத்தை வந்துட்டு இவன் அந்த பிராட்டிமா கிட்ட சொல்றான். நல்ல ஐடியா தான், ஆனால் இந்த கெமிக்கல் எப்படி நம்ம வாங்குறது அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே வந்துட்டு டிஸ்கஸ் பண்றாங்க.
கடைசி இவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேப் பர்பஸ்க்காக நான் வாங்குறேன் அப்படின்ற மாதிரி எங்கேயாச்சும் வாங்கலாம் அப்படின்னு. உடுப்பி ஃபாரஸ்ட் ஏரியாவில் ராமன் லேப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. இங்கே இந்த திலீப் போயிருக்கான். போயிட்டு எங்களோட லேபுக்கு வந்துட்டு தேவைப்படுது, நான் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாதிரி போய் சொல்லி கொஞ்சம் அமௌண்ட்டை வந்துட்டு சாம்பிளாக வாங்கியிருக்கான். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இவனோட கைக்கு இந்த கெமிக்கல் கிடைச்சிருக்கு. இந்த கெமிக்கல்ல இன்னொரு மோசமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எந்த ஃபுட்ல கலந்தாலுமே இது தனியா ஒரு கலரோ தனியா ஒரு டேஸ்டாவோ தெரியாது. எந்த ஃபுட்ல கலந்தாலும் அந்த ஃபுட்ல கலந்துருக்கிற மாதிரி அது தெரியாது. அது மட்டும் இல்ல, இதை சாப்பிட்டு அவங்க போயிட்டு ஹாஸ்பிட்டலில் டெஸ்ட் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா பிளட் டெஸ்ட்ல ஆரம்பிச்சு எந்த டெஸ்ட்லயுமே அவங்களுக்கு என்ன ஆச்சு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தெரியாது. இதனால தான் அந்த 7 ஹாஸ்பிட்டலுமே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் வந்துட்டு குழம்பி இருக்காங்க. மற்றபடி சிம்டம்ஸ் எல்லாம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து டேமேஜ் ஆகிறதுனால கண்டிப்பா சிம்டம்ஸ் தெரியும். பயங்கரமா ஃபீவர் வர்றது, கை கால்லாம் வந்துட்டு வலிக்கிறது, உடம்பே வந்து பார்த்தீங்கன்னா வீக்னஸாக மாறுறது. இப்போ இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா திலீப்போட கைக்கு கிடைச்சிருச்சு. திலீப் வந்துட்டு பிராட்டிமா கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போயிட்டு கொடுக்குறான். இந்த விஷயத்தை இவங்க ஃபர்ஸ்ட் எப்போ பாலகிருஷ்ணாவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே வந்துட்டு கஷ்டமாக இருக்கும். அது ஒரு பண்டிகை நாள், விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வீட்டில் எல்லாம் பலகாரமும் செஞ்சு வச்சுட்டு சாமி கும்பிட்டு சந்தோஷமா இருந்த அந்த சமயத்தில் பாலகிருஷ்ணாவுக்கு சாப்பாடு வச்சுட்டு இருந்த அந்த சமயத்தில் பாலகிருஷ்ணா சாப்பிட்ற சாப்பாட்டில் மட்டுமே இவங்க ஃபர்ஸ்ட் டைம் அந்த விஷயத்தை கலந்துருக்காங்க. அந்த கெமிக்கலோட ப்ராப்பர்ட்டிக்கு ஏற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் அவர் சாப்பிட்டப்ப அவருக்கு பெருசா எதுவுமே தெரியல. ஏன்னா அந்த கெமிக்கல் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் உள்ள போயிட்டு வேலை செய்யும். இதை பிராட்டிமா வந்துட்டு மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களோட கையாலேயே வந்துட்டு இந்த மாதிரி பரிமாறி இருக்காங்க. இதுல ஒரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விஷத்தை வந்துட்டு வாங்கினது ஜூன் மாசத்துல, இந்த விஷம் கலக்கிறது இந்த கொலை இதெல்லாம் நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசத்துல. அப்படின்னா இந்த விஷம் கலக்கிறதுக்கு 4 மாசத்துக்கு முன்னாடி அந்த விஷம் அவங்க கையில இருக்குது அப்படின்னா இன்னும் அவங்க எப்பயில இருந்து பிளான் போட்டிருப்பாங்கன்னு பாத்துக்காங்க. இவங்க சொல்றது வந்துட்டு உண்மையா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றதுக்காக அந்த ராமன்ஸ் லேபுக்கும் போயிட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் விசாரிச்சாங்க. விசாரிச்சப்ப ஆமா இவன் தான் வந்துட்டு என்கிட்ட கெமிக்கல் வாங்கிட்டு போனோம் அப்படின்றத அவங்களும் ஒத்துக்கிறாங்க. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எதிரான ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸா இருந்தது. இப்படி இவங்க பரிமாறி பாலகிருஷ்ணா சாப்பிட்டதுக்கு அப்புறம் டெய்லியுமே வந்து பாத்தீங்கன்னா அவரோட சாப்பாட்டுல அவர் குடிக்கிற பொருள், அதாவது டீ, ஜூஸ் இதுல வந்துட்டு மாத்தி மாத்தி கலந்து ரெகுலரா தந்துகிட்டே இருந்திருக்காங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கலந்து தந்துகிட்டே இருக்க ஒரு கட்டத்துல பாலகிருஷ்ணாவுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. பயங்கரமா வாமிட் பண்றாங்க, கையெல்லாம் சில்லுன்னு ஆகுது, ரொம்பவே வீக்னஸ் ஆகுறாங்க, ஸ்டொமக் பெயின் வருது, அவர் ரொம்பவே தவிச்சு போயிடுறாரு. குடும்பம்லாம் வந்து பார்த்து பயங்கரமா கஷ்டப்படுது. இதுக்கப்புறம் தான் ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்த மாதிரி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. ஒவ்வொரு டைமே பதட்டப்பட்டு அழுகிற மாதிரி பிராட்டிமா வந்துட்டு ரொம்பவே நல்லா அவங்களோட குடும்பத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. 7 ஹாஸ்பிட்டல் போயிட்டு 7 டாக்டர்ஸ் பார்த்தாங்க, டெஸ்ட்லாம் பண்ணாங்க. யாருனாலுமே இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றத கண்டுபிடிக்க முடியல. இந்த விஷயங்கள் ஒன்னு ஒன்னா கேட்க பிராட்டிமாவுக்குள்ள ஒரு பயங்கரமான நம்பிக்கை வருது. இத்தனை ஹாஸ்பிட்டல் போறோம், இவ்வளோ டாக்டர்ஸ் பார்க்கறாங்க, ஆனா யாருனாலுமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நம்மளோட பிளான் வந்துட்டு பக்காவா வேலை பார்க்குது. திலீப் சொன்னது வந்துட்டு கரெக்ட் தான் அப்படின்னு இவங்களுக்கு தோணுது. இந்த கான்ஃபிடென்ட்ல இவங்க இருந்தாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்த அந்த சமயத்துல இவங்களால கலக்க முடியல. 25 நாள் மாத்தி மாத்தி எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்லயுமே பாலகிருஷ்ணா இருந்தாரு. இப்படி டாக்டர்ஸ்க்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியலனாலும் எல்லா இடத்துலயுமே இவருக்கு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. இப்படி இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா தேத்தி அக்டோபர் 19 ஓகே இவர் மறுபடியும் நார்மலான நிலைமைக்கு திரும்பிட்டு இருக்காரு. இப்படியே விட்டா சரியா போயிடும், கொஞ்ச நாளைக்கு நாங்க தர மாத்திரை எடுங்க, நாங்க சொல்ற டயட்டை ஃபாலோ பண்ணுங்க, கம்ப்ளீட்டா ஒரு ரெக்கவர் ஆயிருவாரு, நம்ம இதுக்கு மேல டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. இந்த விஷயத்தை கேட்ட பிராட்டிமா வந்துட்டு நம்மளோட பிளான் வந்துட்டு சொதப்பிருச்சு, இப்படி ஃபெயிலியர் ஆயிருச்சு அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. இப்போ பிராட்டிமா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு மேல நம்மளால பொறுக்க முடியாது, இவன் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, நம்ம இவனை முடிச்சு கட்டியே ஆகணும் அப்படின்னு பிளான் பண்றாங்க. இதை பத்தி திலீப் கிட்ட சொல்றாங்க. இவன் தப்பிச்சிட்டான், நைட்டை வந்துட்டு இவன் தாண்டக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே பிளான் பண்ணி அக்டோபர் 19 திலீப்பை வீட்டுக்கு வர வச்சு கொலை பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா காயம் அந்த மாதிரி எல்லாம் வேணாம், இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்காரு அப்படின்றதுனால ரொம்ப பயங்கரமா வந்து கத்தியால குத்துறது அந்த மாதிரிலாம் வேணாம், அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம மாட்டிப்போம். ஏற்கனவே இவருக்கு நிறைய பிரச்சனை இருந்துச்சு, கஷ்டப்பட்டு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி தான் அவரை வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. ஆனா அவரால் தாக்கு பிடிக்க முடியல, நைட்டே இறந்துட்டாருன்னு சொல்லி எல்லாரும் நம்பிடுவாங்க. அதனால நம்ம மூக்கை பொத்தி அடைச்சு சாகடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணதுங்க இந்த கேவலமானதுங்க. இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா பாலகிருஷ்ணா மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்து கூடயுமே சந்தோஷமாக சேர்ந்து சாப்பிட்டு நைட்டு பெட்டில் போயிட்டு படுத்திருக்காரு. சந்தீப் அவர் பக்கத்துலேயே இருந்திருக்காரு. இப்போ தான் பிராட்டிமா வந்துட்டு நீ கஷ்டப்பட்டு அங்கேயே அலைஞ்சிட்ட, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நிம்மதியாக அவர் தூங்கட்டும், நீ காலையில் வா அப்படின்ற மாதிரி சொல்லி சந்தீப் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அவங்களோட குழந்தைங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மாமனார் மாமியார்கிட்ட அனுப்பி வச்சிருக்காங்க. இவருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது, இவர் நிம்மதியாக தூங்கி எந்திரிக்கட்டும், அதுதான் கரெக்டுன்ற மாதிரி ஒவ்வொருத்தரையும் அந்த இடத்த விட்டு கிளப்பியிருக்காங்க.
இப்படி அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் பிராட்டியம்மா பாலகிருஷ்ணா கிட்ட வந்து நீங்க நிம்மதியா படுத்து தூங்குங்க அப்படின்ட்டு போறாங்க. பாலகிருஷ்ணா 25 நாள் கழிச்சு அப்பதான் கண்ணை மூடி தூங்குறாரு. உடனே பிராட்டியம்மா போன் எடுத்து திலீப் கிட்ட வா அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்றாங்க. இந்த திலீப் ராத்திரி 1:30 மணிக்கு அந்த மர்னி வில்லேஜுக்கு கரெக்டா இவங்க வீட்டுக்கு 100 மீட்டருக்கு முன்னாடி அவன் கொண்டு வந்து அந்த ஸ்கூட்டர் ஒரு ஓரமா போட்டுட்டு பொறுமையா நடந்து வந்து பாத்தீங்கன்னா பாலகிருஷ்ணாவோட வீட்டுக்கு வரான். இப்ப வீட்டுக்குள்ள இருந்த பிராட்டியம்மா வந்துட்டு சத்தம் போடாம கதவை திறந்து விடுறாங்க. இப்ப பிராட்டியம்மா திலீப் கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்பதான் பாலகிருஷ்ணா தூங்க ஆரம்பிச்சிருக்காரு. இன்னும் நல்லா ஆழ்ந்து தூங்கட்டும், அது வரைக்கும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நல்லா தூங்குனதுக்கு அப்புறம் நம்ம பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அது வரைக்கும் நீ பாத்ரூம்ல இரு அப்படின்னு சொல்லி வீட்டோட பாத்ரூம் ஓபன் பண்ணி பாத்ரூம்குள்ள திலீப் அனுப்பி வச்சு மூடுறாங்க. இப்ப திலீப் வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம்குள்ளே இருட்டுல வந்துட்டு நின்னுட்டு இருக்கான். கரெக்டான டைமுக்கு வெயிட் பண்ணி மணி ஒரு 2:30 ஆகுது. பாலகிருஷ்ணா ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்குள்ள போறாரு. திலீப் வந்து இப்ப பாத்ரூம்ல இருந்து வெளியில வந்தான். பிராட்டியம்மா வந்துட்டு ரெடியா இருந்தாங்க. பெட்டுக்கு போயிட்டு திலீப் அங்க இருந்து ஒரு பெட்ஷீட் எடுத்து பொறுமையா பாலகிருஷ்ணாவோட மூக்கு கிட்ட வச்சு டக்குன்னு வந்து அமுத்த ஆரம்பிக்கிறான். பாலகிருஷ்ணா அதே இடத்துல மூச்சு விட முடியாம பயங்கரமா திணறாரு. அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கை காலெல்லாம் தட்டலாம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாரு. அந்த சமயத்துல தான் பாலகிருஷ்ணா மேல இந்த பிராட்டியம்மா எகிரி குதிச்சு கை காலெல்லாம் பிடிக்கிறாங்க. பெட்ஷீட் எடுத்து மூக்குல வச்சுதான் அமுத்தி இருக்காங்க அப்படிங்கறதுனால பாலகிருஷ்ணானால நல்லாவே பார்க்க முடிஞ்சது. பாலகிருஷ்ணா இந்த அதிர்ச்சியில கண்ணு முழிச்சு பார்த்தப்ப தன்னோட ஒய்ஃபான பிராட்டியம்மாவே இந்த மாதிரி அவங்க மேல ஏறி நின்று சாகணும் அப்படிங்கிறதுக்காக கையை பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றத பாக்குறாரு. இந்த நிமிஷம் சாகிறதுக்கு முன்னாடி பாலகிருஷ்ணா என்ன நினைச்சிருப்பாரு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இப்படி இவங்க மாத்தி மாத்தி பிடிச்சிட்டே இருக்க திலீப் வந்துட்டு மூக்கை இன்னுமே இறுக்கி பிடிச்சிட்டே இருக்க கரெக்டான ஆக்சிஜன் இல்லாம பாலகிருஷ்ணா அதே இடத்துல மூச்சு திணறி இறந்து போறாரு. போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இந்த பிரேத பரிசோதனையோட ரிப்போர்ட் வருது. இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இறப்போடைய காசு வந்துட்டு சஃபகேஷனால தான் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. சரி, இப்படி ஒரு கொலையை பண்ணிட்டாங்க, அவங்க பிளான் பண்ண மாதிரி யாருக்கிட்டையுமே மாட்டல அப்படின்னு கூட வச்சுப்போம். எப்படி கொஞ்சம் கூட குற்ற உணர்வே இல்லாம நிம்மதியா ஒவ்வொரு நாளும் அவங்களால தூங்கி எந்திரிக்க முடியும்? அதான மனுஷங்களா இருந்தா இந்த ஈவிரகம் குற்ற உணர்வு இதெல்லாம் வந்துட்டு இருக்கும். இவங்க வந்து மனுஷங்கள்ல அப்படின்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்காங்க. இப்படி இவங்க பிளான் பண்ண மாதிரி நடந்து முடியுது. இதுக்கப்புறம் திலீப்பை வந்துட்டு சேஃபா வெளியில அமிச்சதுக்கு அப்புறம் அவன் மூலையில் நிறுத்தி இருந்த அந்த வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறான். இதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் தூரம் போட்டோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி இருந்துட்டு அதே ரூம்ல கரெக்டா 3 மணிக்கு இவங்க கத்தி பர்ஃபார்மன்ஸ் போட ஆரம்பிக்கிறாங்க. மூச்சு வரல அப்படின்ற மாதிரி கத்தி இருந்திருக்காங்க. இவங்க கத்தின கத்துல அந்த ஊர்ல இருந்தவங்க அத்தனை பேருமே நைட் இவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்று இருக்காங்க. இப்படி நம்ம பிளான் போட்டு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா எல்லாத்தையுமே ஏமாத்திடலாம், ஊரை ஏமாத்திடலாம், இந்த குடும்பத்தை ஏமாத்திடலாம், போலீஸ் ஏமாத்திடலாம்னு நினைச்சிருக்காங்க. இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கோர்ட்ல நடந்துட்டு இருக்கு. இந்த பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் அப்புறம் இவங்களுக்கு கிடைச்ச இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு போலீஸ் சப்மிட் பண்றாங்க. இந்த கேஸ்ல வந்து வாதாடி இவங்க 2 பேரும் தான் தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுது. கோர்ட்ல சுதீப் வந்துட்டு ஒரு வார்த்தை சொன்னாரு. பாலகிருஷ்ணா ரொம்ப ரொம்ப நல்லவர், அவர் மாதிரி நல்லவரை பார்க்கவே முடியாது, ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைச்சு முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆளு, அவரோட கேரக்டர்னால தான் எனக்கு அவரே ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரியான ஒரு நபரை வந்துட்டு இதுக்கு மேல என் வாழ்க்கையில் நான் பார்க்க போறதில்லை அப்படின்னு சந்தீப் சொன்னாரு. இப்போ இந்த குடும்பமே வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கு. பாலகிருஷ்ணாவுடைய பையன் பொண்ணு இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லாம, அப்பா இல்லாம, அம்மா ஜெயில அப்படின்னு சொல்லி தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. மொத்த குடும்பத்தையே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா சதிச்சிட்டாங்க. இப்படி சதிச்சிட்டு இப்போ அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெயில தான் இருக்காங்க. 25 நாள் வேதனை, 25 நாள் ட்ரீட்மெண்ட், 7 ஹாஸ்பிட்டல், 7 டாக்டர், 4 மாசம் விஷம் கொடுக்கப்பட்டு நிம்மதியா தூங்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தப்ப தன்னோட சொந்த வீட்டிலேயே வந்துட்டு இப்படி அநியாயமா எவனோ ஒருத்தனால, அதுவும் தன்னோட ஒய்ஃபோட ஹெல்ப்போட இப்படி அநியாயமா சாகிறதுக்கு பாலகிருஷ்ணா அப்படி என்ன பண்ணாரு? அவரு தன்னோட வாழ்க்கையில அப்படி என்ன தப்பு பண்ணாரு? உழைச்சு முன்னேறணும் அப்படின்னு நினைச்சாரு. அதை தவிர வேற எதுவுமே அவர் பண்ண கிடையாது. என்ன கேட்டீங்கன்னா அவர் பண்ண தப்புன்னு சொல்லி நான் எதை சொல்லுவேன்னா, வீட்டுல இவங்க 2 பேர் இருக்கிறத பார்த்த உடனே இவர் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கையில சேர்த்திக்காம வாழ்க்கையை விட்டு விரட்டி விட்டு இருந்திருக்கலாம். குடும்பம் சதைஞ்சிடக்கூடாது, நாளைக்கு இவங்களோட வாழ்க்கை என்ன ஆகும் அப்படி இப்படின்னு சொல்லி இறக்கப்பட்டு கூட்டிட்டு வந்ததுனாலதான் இத்தனை பிரச்சனையுமே. திருந்துற மாதிரி இருக்கக்கூடிய மனுஷங்களுக்கு வந்துட்டு 2வது வாய்ப்பு கொடுக்கலாம். திருந்தவே மாட்டேன் அப்படின்னு இருக்கிற சில ஜென்மங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது வந்துட்டு வேஸ்ட். இன்னுமே இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. இன்னுமே ஜட்மெண்ட் வரல. இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறது கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம அங்க வச்சு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். நம்மளோட வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.